நீயா போ வெளில போ. ஐயோ நாராஜா 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 நீங்கதானா? நீங்க கொடை வச்சு மூஞ்ச மறைக்கும் போதே தோணுச்சு எனக்கு. என்ன பார்த்து பயந்துகிட்டு அந்த பம்பு பம்புனீங்களா? எங்க என் பாம்பு பாக்கி பணம்? ஏய் பணம் தானே தரேண்டா. ஸ்னேக் பம்பு. என் பேரு பம்பு இல்ல, ஸ்னேக் பாம்பு. ஏதோ ஒரு இழவு. விஷம் இல்லாத பாம்பை கேட்டா விஷம் இருக்கிற பாம்பை கொடுத்து எங்களை காலி பண்ண பாத்தியா? இரு இரு, சட்டத்துக்கு விரோதமா நீ பாம்பு வளர்க்கறேன்னு சொல்லி போலீஸ்ல உன்னை மாட்டி விடுறேன். நீங்க போலீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பாம்பு வாங்கின விஷயத்த உங்க குடும்பத்துல எல்லாத்துட்டையும் சொல்லி உங்களை நான் மாட்டி விட்டுருவேன். ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாத ஸ்னேக் பாபு. பேசுறதை விட இவ உனக்கு ஜாஸ்தியாவே பணம் கொடுப்பா. நீங்க பேசின பேச்சு எனக்கு பிடிக்கல. ஆனா அந்த டீலை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பயாவது ஒழுங்கா நடந்துக்கிறீங்கல்ல? பணத்தை தரையா? என்னையா என்னாச்சு? பாம்பு போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு. இப்பதான் போச்சு. அப்பாடா. பாம்பு கிளம்பி பர்சனல் வேலையா போயிடுச்சு. நீங்க பேசுன மாதிரி பணத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அர்ஜுன் சார் 2000 ரூபாய் கொடுங்களேன். கொடுங்க. ரொம்ப நன்றிமா, வரமா. சரிடா மூதேவி, இப்ப அந்த பாம்பு எங்க? அம்மா அதான் வெளியில போயிடுச்சம்மா. டேய் டேய் டபாய்க்காதரா, நீ அவங்கள ஏமாத்தலாம், என்ன ஏமாத்தவே முடியாது. அம்மா உண்மையிலே அது வெளியே போயிடுச்சுமா. இன்னுமே அது திரும்பி வராது, என்ன நம்புங்க. அடியே இவன் பொய் சொல்றான்டி. பாம்பு நிச்சயமா வெளியே போகவே இல்ல, இங்கதான் எங்கேயோ இருக்கு. ஐயோ விஷ பாம்புடி, பயமா இருக்கு பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. எல்லாருக்கும் வரமா. பேசுன மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? இரு, இவனுக்கு வச்சிருக்கேன். சரி, பாம்பு தான் போயிடுச்சு. இப்ப தைரியமா உள்ள போலாம். வாங்க உள்ள போலாம். சரிமா, வா மம்மி போலாம். என்ன 2 பேரும் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா? ஏன் காமிச்சு கொடுக்கலன்னு தானே யோசிக்கிறீங்க? நீ எப்படி மீனாட்சி இருக்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சு எனக்கு பயம் காட்டணும்னு நினைச்சியோ, அதே மாதிரி தான் நானும் நினைச்சேன். அந்த பாம்பாட்டி மூலமா உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனா நீ மாட்டிப்பியோன்னு நினைச்சு பயந்து பயந்து சாகணும்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இந்த மாதிரி விபரீத விளையாட்ட இதோட நிறுத்திக்கோ. பாம்பால வீட்ல இருக்கிறவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்துச்சு, நடந்திருக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா? என்னடி மிரட்டிட்டு போறா? நீ வேஸ்ட். இந்த பாம்பு முதல்ல எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. இங்க இவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, இந்த ஆனந்த் இன்னும் வெளியே வரலையே. போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது. ஆனந்த் கூசுதா? ஆனந்த் கூசுதா? இதெல்லாம் இப்பவே பழகிக்கணும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதும் நாகவல்லி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பானையில கையை விட்டு மோதிரத்தை எடுக்கணும், அப்பளத்தை தலையில அடிக்கணும். அதோட இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடணும். அதுக்கெல்லாம் இப்பவே பிராக்டிஸ் பண்ணாதானே நல்லா இருக்கும். நீ கை கொடு கொடு. என்ன பிராக்டிஸ் பண்ணா நல்லது? அண்ணி வாங்க நீ. நாங்க 2 பேரும் கிச்சு கிச்சு தாம்பூலம் விளையாடிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள விஷப்பாம்பு புகுந்து எல்லாரும் பயந்து போய் கிடக்குறோம். நீங்க என்னடான்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இங்க கிச்சு கிச்சு தாம்பூலம் விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன கொழுந்தனாரு, நீங்க இவ்ளோலாம் பயப்பட தேவையில்ல. பாம்பு
வந்த வழியா திரும்பி போயிடுச்சு. போயிடுச்சா? இது பாருங்க ஆனந்த், எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? அவங்க மீனாட்சிய வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய சதி பண்றாங்க. அதனாலதான் பாம்பை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள விட்டாங்க. இப்போ பாம்பு வெளியே போயிடுச்சு. ஆனாலும் அடுத்தடுத்து மீனாட்சிய வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. அதனால 3வது விளக்கு ஏத்துற வரைக்கும் மீனாட்சி இங்க இருந்துதான் ஆகணும். இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, பாம்பு விஷயத்தை வச்சு இனியாவையும் பாட்டியையும் மாட்டி விடணும்னு நினைச்சேன். அது நடக்கல. சோ இப்போ நீங்க உங்க கிச்சு கிச்சு தாமரத்தை கண்டினியூ பண்ணுங்க. என்ன நீ வீட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்ப போய் அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேனே, நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஆ, அது மீனாட்சி கத்து கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் நல்லா பிக்கப் பண்ணிட்டே இருக்கா. அதான் ஆனந்த், உங்க ட்ரைனிங்ல வேற எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அண்ணி, இப்படி எல்லாம் ஜாலியா இருந்தா தானே லைஃபும் கலகலப்பா இருக்கும். கரெக்ட் தான். தம்பி கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொமான்ஸ தூள் கிளப்புறாரு. அண்ணன் இந்த விவகாரத்துல எல்லாம் கொஞ்சம் சுமார் பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ணி, இதெல்லாம் சொல்லித் தர வேண்டிய விஷயம் கிடையாது, நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும். கரெக்ட் தான். இப்பவே பாதி வழிக்கு வந்துட்டாரு. கூடிய சீக்கிரமே மொத்தமா நம்ம வழிக்கே வந்துருவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணி, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ குழந்தனாரே. சிக்கன் குழம்பையும் சாப்பிட்டு போயிட்டான். இந்த பாருனியா, அந்த பாம்பை ரூம்குள்ள விட்டா அந்த மீனாட்சி வெளியே வருவான்னு பார்த்தா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பாம்பை மாத்தி கொடுத்து எழ விடுத்தவன் இங்க வந்து நல்லா கூத்தடிச்சிட்டு நான் பண்ணி வச்சிருந்த சிக்கன் குழம்பையும் சாப்பிட்டு போயிட்டான். ஆமா பாட்டி, எனக்கு அப்படி கடுப்பா இருக்கு. ஏய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த மீனாட்சியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்டி. அதையும் அந்த ஆட்டக்காரியை விட்டே செய்யணும். ஆமா பாட்டி, அப்பதான் எனக்கு மனசு ஆறும். அதுக்கு தாண்டி உன் கூட இருக்குமே அந்த 2 நாயனம், அதுங்க 2 இப்ப வர சொல்லிருக்கேன். யாரு? மேனகாவியும் ரேவதியுமா? அவங்களே தாண்டி. பாரி வந்துட்டாளுங்க. ஏய் வாங்கடி, வாங்க வாங்க. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேரோட பர்ஸ் அடிச்சீங்க? பாட்டி, இப்பதானே பொங்கல் முடிஞ்சிருக்கு, அதனால ஒருத்தர்கிட்டயும் காசு இருக்காது. மாசம் பொறுக்கட்டும் பாட்டி. சரி சரி, அடுத்த தடவையில இருந்து எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க. அப்பப்போ நானும் உங்களுக்கு வேலை கொடுக்கறேன். என்ன நீங்களுமா? இப்ப என்ன வேலை பாட்டி கொடுக்க போறீங்க? இப்ப நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஐயோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்னடி சோஃபால வந்து உட்கார்ந்திருக்க? ஏய், காமெடியா பண்ற காமெடி, எந்திரி. போட்டேனா? ஏண்டி நோண்ற? ஏய், உனக்கு ரெடியாச்சு? அடியே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க என்னதான் சொன்னீங்கன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. மேல இடிச்சீங்க, வந்தீங்க, விழுந்தீங்க. இதெல்லாம் எங்களுக்கு சப்பா மேட்ரு. ஆமா ஆமா, உன் உடம்புக்கு கார் பைக் எல்லாம் கூட அலக்கா தூக்கிட்டு வந்துருவல, உனக்கு சப்ப மேட்ரு தான். வந்துருவேன் பாட்டி. நான் சொன்ன மாதிரி அந்த போனை மட்டும் கரெக்டா எடுத்துட்டு வந்துருங்க. போங்க போங்க போங்க, போடி போடி போடி. சூப்பர் பாட்டி, இந்த ஐடியாவை வச்சு அந்த மீனாட்சிய வசுவ வச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம். இந்த ஐடியா கடையநல்லூர் காந்திமதியோட ஐடியா. நானா கொக்கா? போன் மட்டும் வரட்டும், மிச்சம் இருக்கிற ஐடியாவை பாரு. அந்த மீனாட்சிய வெளியே கொண்டு வந்து அவ சீண்ட பிடிச்சு 2 அடி கொடுத்து வரட்டும் பாட்டி. தம்பி, என்ன பெரியவரே, என்ன வேணும்? பசிக்குதுங்களா? டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. என் பொண்ணுக்கு அர்ஜென்டா ஒரு போன் மட்டும் பண்ணணும். அவ்வளவுதானா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? இந்தாங்க, பேஸ்ட் கொடுங்க. சரி.
அம்மா நான் அப்பா பேசுறேம்மா. நல்லா இருக்கியாம்மா? ஆமாம்மா. ஆமா இப்ப எங்க இருக்கம்மா? எவ்வளவு ஆச்சுங்க? 20 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க. சார் சார் ஏங்க இங்க ஒரு பெரியவர் போன் பேசிட்டு இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? அவர் எப்பயோ போயிட்டார் தம்பி, இப்ப வந்து கேக்குறீங்க? அம்மா நீ சொன்ன மாதிரி போனை அடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த செக் பண்ணிக்கம்மா. இந்த போன் தானம்மா? இந்த போன் தான், இந்த போன் நீங்க தான். சொன்ன மாதிரி நான் போனை கொண்டு வந்துட்டேன். நான் கேட்ட பணத்தை சீக்கிரம் கொடுங்கம்மா. அவன் வந்துட போறான். ஓவரா பேசுறாண்டி, கொடுத்து அனுப்பிடுறீ. இந்தாங்க புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. நான் வரேம்மா. வரேன். ஏய் செல்போன் கிடைச்சிருச்சுடி, சூப்பர் டி. ஆமாண்டி. இந்தாங்க பாட்டி, நான் சக்சஸ். பெரிய கில்லாடிங்களா இருக்கானுங்களே. அங்க ஒருத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு ஹிந்தி நடிகை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் பெரிய ஃப்ராடா இருக்கு. இவளுங்க 2 பேரு, ஜோதிமணி, அந்த ஜெனி, 4 பேரையும் வச்சு ஒரு ஃப்ராடு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சைட்ல ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும். என்ன பாட்டி யோசனை பலமா இருக்கு. சூப்பர் டி. ஆனா சொன்னது அப்படியே அடிச்சிட்டு வந்துட்டீங்களே. அதை நினைச்சு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாத்தியாடி, போன்ல தங்கச்சி படத்தை வச்சிருக்கான் பாரு. இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு தாண்டி அந்த மீனாட்சியை கவுக்க போறேன். என்ன நீ கிடைச்ச சான்ஸ வச்சு அவங்கள ஈஸியா மாட்டி விட்டுருக்கலாம்ல. ஆனந்த், அதெல்லாம் நாம செய்ய வேண்டாம். அவங்க தானாவே மாட்டிப்பாங்க. ஐயோ, அண்ணன் தான் போன் பண்றாரு. பயப்படாம பேசு மீனாட்சி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பேசு மீனாட்சி. ஹலோ சொல்லுங்கண்ணா. உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, நீங்க யாருங்க பேசுறது? ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நான் தான் கூட போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. கை கால்லாம் கட்டு போட்டிருக்காங்கம்மா. பாவம், கை கால்லாம் பிராக்சர்னு சொன்னாங்க. நீ போன் எடுக்கணும் தான் உங்க அண்ணன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். இத சொல்லதாமா உனக்கு நான் போன் பண்ணேன். எப்படி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவங்க பேசினாங்க. நான் என் அண்ணனை பார்க்கணும். மீனாட்சி. ஏய் மீனாட்சி, இரு மீனாட்சி. இது பாரு மீனாட்சி, இதெல்லாம் உடனே நம்ப கூடாது. நான் செக் பண்றேன். உடனே உன் போன்ல இருந்து அண்ணனுக்கு கால் பண்ணு. நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. அண்ணன் விஷயத்துல யார் போய் சொல்ல போறா? நான் உடனே போகணும். என் அண்ணனை பார்க்கணும். அழாத மீனாட்சி. அனி இப்ப என்ன நீ பண்றது? இது பாரு மீனாட்சி, ஃபர்ஸ்ட் நீ அழாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு போறேன், சரியா? மீனாட்சி அழாத மீனாட்சி. நீ முதல்ல வா, இங்க வந்து உட்காரு. வா. என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? உன் அண்ணனுக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. இங்க வா, உட்காரு. ஏய் வாங்கடி வாங்கடி வாங்கடி. இந்த பாருங்கடி, அந்த மீனாட்சி நேரம் பதறி போயிருப்பா. அந்த வசுந்தரா அவளை வெளியே அனுப்புறதுக்கு நிச்சயம் முயற்சி பண்ணுவா. அதனால குறுக்கு வழியில வெளியே வர பாப்பா. நீ என்ன பண்ணு, வர 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 வர. என்னடி சேலை எடுத்துட்டு வரா? ஓ சினிமா பாணியா? விட மாட்டேன்டி இந்த கடையனல் ஒரு காந்திமதி. ஏய் வாடி 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 வாடி, வா வா வா. ஏய் வாடி 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 வாடி. ஏய் இது வழியா இறங்கிதான் வெளியே போலாம் நினைப்பா. நீ இங்கே நின்னு பாத்துக்கோ. சாப்பிட போனேன், பிக் பாக்கெட் அடிக்க போனேன்னு ஏதாவது சொன்ன தொலைச்சிருவேன்.
ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஓட்ட விட்டுறாத. ஐயோ, என்ன பண்றது? பாட்டி வேற பாத்துட்டாங்களே. மீனாட்சி, அழாத மீனாட்சி. நீ அழுதா என் மனசு கஷ்டமா இருக்கு மீனாட்சி. சொன்னா புரிஞ்சுக்கோ. அண்ணி உன்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போயிருவாங்க. நீ உன் அண்ணனை கண்டிப்பா பார்க்கலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத மீனாட்சி. ஓஹோ, அந்த பக்கம் சாரிய போட்டு இந்த பக்கம் தப்பிக்கலான்னு பாக்குறியா? விட்டு வேணானா? ஏய் வாடி வாடிங்க, சீக்கிரம் சீக்கிரம் வா. அடியே இங்க பாரு, அவ இந்த பக்கம் தப்பிக்கலான்னு பாக்குறா. கில்லாடிடி அவ. கேர்ஃபுல்லா இருக்கணும். மேக்கப் போடுற அது இது அங்க எங்க போயிடாத. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அவ கீழே குதிச்சது அப்படியே புடிச்சிரு. ஓகே பாட்டி. வேற எங்கேயா புடவை போடுறாள நான் பாத்துட்டு வரேன். ஐயோ, என்ன பண்றது? கிழவி, ஆளா வைக்கிற ஆளு உனக்கு இருக்கு. என்ன பண்றேன்னு பாரு. யாருகிட்ட விளையாட்டெல்லாம்? இங்க பரடினியா, அவளால குறுக்கு வழியில வெளியே போகவே முடியாது. போறதா இருந்தா இந்த வழியா தாண்டி போகணும். ஆமா பாட்டி. நம்மள தாண்டி தான் போகணும். எப்படி போறான்னு நாம பாத்துருவோம். பாக்கலாம் பாட்டி. அடியே, இன்னொரு விஷயம், நம்மள தாண்டி அந்த மீனாட்சியால வெளியே போகவே முடியாது. ஆமா பாட்டி, இன்னைக்கு மீனாட்சியும் வசுவும் நம்ம கிட்ட வசமா சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க. நீங்க வாங்க. பாட்டி, இவங்கெல்லாம் யாரு? தெரியலையேடி. இரு விசாரிப்போம். இதுலயும் ஏதாவது உள்குத்து இருந்தாலும் இருக்கும். யார் நீங்க? யார பாக்கணும்? அந்தடி அமெரிக்கன். அது நாங்க எல்லாம் ஆனந்தோட காலேஜ் மேட்ஸ். எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அதுக்கு தான் ஆனந்த இன்வைட் பண்ண வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனந்த் மாமா மாடியில 2வது ரூம்ல இருக்காரு, போய் பாருங்க. அப்புறம் கூடி சீக்கிரமே எனக்கும் ஆனந்த் மாமாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உங்களையும் இன்வைட் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் மேரேஜுக்கு வரணும். ஆசை தோசை அப்பளம் வடை. ஆனந்துக்கும் உனக்கும் மாடி கல்யாணம் நடக்க போகுது. மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. நாங்க எல்லாமே ஆனந்துக்கு கல்யாணமா? கண்டிப்பா நாங்க வந்துருவோம். நாங்க உள்ள போலாமா? போங்க போங்க, மாடியில 2வது ரூம். வாங்கடி. ஏய், ஆனந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குடி. ஆமா மம்மி. அடியே இனியா, அந்த கைகாரி வசுந்தரா நம்ம கிட்டயே வேலைய காமிக்கிறாளேடி. பா, அவளுக்கு கிரிமினல் மூளடி. சேலைய மேலேருந்து போட்டதெல்லாம் சும்மாடி. இப்போ பர்தா போட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து வந்து அந்த மீனாட்சிய வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்றாடி. அம்மாவாசை இருட்டுன்னு அண்ணம்மா சொன்னாலாம், பௌர்ணமி வெளிச்சோன்னு பொன்னம்மா சொன்னாலாம். இந்த கடையநல்லூர் காந்திமதி கிட்டேவா? இருடி மாவளே, இன்னைக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு மாட்டி விடுறேன். ஆமா பாட்டி, இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கிறோம், மாட்டி விடுறோம்.